ராகுல் காந்தியுடன் திமுக எம்பி கனிமொழி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லி ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தற்பொழுது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடனான கனிமொழியினுடைய சந்திப்பு என்பது தற்போது நிறைவு பெற்றுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பில் பல்வேறு அம்சங்களை திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை தற்போது ராகுல் காந்தி மற்றும் கனிமொழி ஆகியோர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக தயாராக உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு நடைபெற உள்ள தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இந்த ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றதன் காரணமாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய அறிவுறுத்தலின் பெயரில் கனிமொழி இன்று நேரடியாக எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து திமுக வழங்க உள்ள அந்த தொகுதிகள் தொடர்பான ஒரு பட்டியலையும், அது மட்டுமல்லாமல் எவ்வளவு இடங்கள் ஒதுக்க முடியும், எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க முடியும் என்பது தொடர்பான பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு தொடர்பான ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கை தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் எடுத்துள்ளதாக காங்கிரஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. காங்கிரசிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் சுமார் 27 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், அதே போல கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவதற்கு திமுக தயாராக உள்ளது என்ற ஒரு கருத்தை இன்றைய சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தியிடம் கனிமொழி கூறியதாக முதற்கட்ட தகவலான தற்பொழுது கிடைத்துள்ளது. தற்போது சுமார் 50 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பை முடிவடைந்து அவர் ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து கனிமொழி புறப்பட்டுள்ளார். இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி வந்திருந்த அவர் நேரடியாக ராகுல் காந்தியினுடைய இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் மற்றும் திமுக தலைவர்களிடையான கருத்து வேறுபாட்டை மறந்து இந்த தேர்தலில் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர் ராகுல் காந்தியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரசுடைய மேல்நிலை பொறுப்பாளர்களுடைய கருத்துக்கள், குறிப்பாக திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது அவர் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து அவர் ஏற்கனவே கே.சி. வேணுகோபாலும் கனிமொழி ஏற்கனவே பேசியிருந்த நிலையில் இந்த ஒரு சந்திப்பு என்பது தற்போது ராகுல் காந்தி மத்தியில் நடைபெற்றுள்ள நிலையில் அவர் ராகுல் காந்தி முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் தொலைபேசி மூலமாக பேசுவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமாக அடுத்த கட்டமாக காங்கிரசுடைய மேற்பார்வையாளர்களுடைய அந்த குழு என்பது டெல்லியிலிருந்து சென்னை சென்று முதல்வரை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு கூடுதல் விரைவில் அந்த ஒரு தேதிகள் என்பது ஒதுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் ராகுல் காந்தி இந்திய சந்திப்பின் பொழுது கனிமொழியிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. முகுல் வாஸ்னி, உத்தம்குமார் ரெட்டி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு என்பது நேரடியாக சென்னை சென்று முதல்வரை சந்திக்கும் என்ற ஒரு தகவலையும் ராகுல் காந்தி கனிமொழியிடம் கூறியுள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்போது காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மிக முக்கியமாக ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு அறைகூவல் விடுத்து வந்த நிலையில் இந்த ஒரு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.